இந்த 4 டைப் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்காம தயவு செய்து பாலிசி எடுக்கவே எடுக்காதீங்க. நம்பர் 1 வந்து லெவல் டேர்ம் அல்லது பியூர் பிளான் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 30 வயசு கொண்ட ஒரு பர்சன் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு எவ்ரி இயர் நான் ப்ரீமியம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி வாங்குறாரு. கவரேஜ் அமௌண்ட் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குது உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து இந்த லெவல் டேர்மை அவர் செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த ஆப்ஷனை முன்னாடியே செலக்ட் பண்ணிட்டார் அப்படின்னா, எவ்ரி இயர் வந்து அந்த ப்ரீமியம் அமௌண்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த பிளான். ரெண்டாவது வந்து இன்க்ரீஸ்டு டேர்ம் பிளான் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் 30 வயசு கொண்டவர் 30 வருஷத்துக்கு ப்ரீமியம் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கார். கவரேஜ் அமௌண்ட் உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய். அப்போது வந்து எவ்ரி இயர் ப்ரீமியம் கட்டிகிட்டே வராரு. ஸோ அவர் என்னென்னா, எவ்ரி இயர் வந்து விலைவாசியும் ஏறிட்டே போகுது. ஸோ 30வது வருஷம் முடிவில் வந்து விலைவாசி இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த 1 கோடி ரூபாய் வந்து ஃபேமிலிக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்காது அப்படின்னு அவர் யோசிக்கும் போது, பாலிசி எடுக்கும்போதே அவர் என்ன பண்ணிடணும்னா, இந்த இன்க்ரீஸ்டு டேர்ம் பிளானை வந்து அவர் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, அவரோட சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் எவ்ரி இயரு. ஸோ அதே மாதிரி அவருடைய அந்த கவரேஜ் அமௌண்ட் 1 crore-லையும் 5%, 10%, 15%, 20% இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. இது வந்து ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு சில கம்பெனியில் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு சில கம்பெனியில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. மூணாவது வந்து என்ன அப்படின்னாக்கா, டிக்ரீஸ்டு டேர்ம் பிளான் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னாக்கா, இப்போ சப்போஸ் ஒரு பர்சன் 1 கோடி ரூபாய்க்கு ஹோம் லோன் எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரி மந்த் இஎம்ஐ கட்டிகிட்டே வராரு. ஸோ ஒவ்வொரு வருஷம் முடிவுலேயும் வந்து அவருடைய அவுட்ஸ்டாண்டிங் வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ அவர் வந்து ஒரு டேர்ம் பிளான் எடுக்கிறாரு அப்படின்னாக்கா 1 கோடி ரூபாய்க்கு இந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் குறைய அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாருன்னா என்னென்னா, அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் அமௌண்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து அவர் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது பாலிசி எடுக்கும்போதே அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடலாம். ஸோ அவருடைய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் கம்மியாகுதுன்னும் போது லைபிலிட்டி கம்மியாகுது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு அவர் வந்து அதிகமாக ப்ரீமியம் கட்டணும்? அப்போ அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை கம்மி பண்ணணும்னா அந்த கவரேஜ் அமௌண்ட்டை அப்படியே வந்து லெஸ் பண்ணிக்க சொல்லலாம். ஸோ இந்த ஆப்ஷனை அவர் முன்கூட்டியே செலக்ட் பண்ணணும். அடுத்தது வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் 30 வருஷம் தொடர்ந்து ப்ரீமியம் கட்டிகிட்டே வரேன், ஆனால் 30 வருஷம் கட்டி எனக்கு வந்து ஒன்றும் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் உயிரோடு இருக்கிறதே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த அமௌண்ட் வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சிட்டு ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, டேர்ம் பிளான் எடுக்கும்போது வருஷத்துக்கு 8,000 ரூபாய் நீங்கள் ப்ரீமியம் கட்டினா போதும். வேறஸ் நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்கன்னாக்கா வருஷத்துக்கு 24,000 ரூபாய் கட்டணும். 16,000 ரூபாய் அன்னெசரியாக நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுக்குறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் 8,000 ரூபாவை மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு மீதி இருக்க அந்த 16,000 ரூபாய் அமௌண்ட்டை எவ்ரி இயர் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் லார்ஜ் மிட் கேப்பில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, இன்கேஸ் அந்த 30 வருஷத்துக்குள்ளே இறந்துட்டாங்க பாலிசி ஹோல்டர் அப்படின்னாலும் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாயும் கிடைக்கும். 8,000 ரூபாய் கட்டி 1 கோடி ரூபாய் இன்கம் வருது. அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்தும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகை வந்து கிடைக்கும்.